அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு தொடர்பான தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று தமிழக டிஜிபி அறிவுறுத்தல். ஞானசேகரன் சார் ஒருவரிடம் பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கூறியதாக வெளியான தகவல் உண்மையல்ல என்றும் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 3 அடி உயரமுள்ள பட்டாக்கத்தி பறிமுதல். 2 அட்டை பெட்டிகளில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து சென்ற சிறப்பு புலனாய்வு குழு. ஞானசேகரனின் செல்போனில் இருந்த ஆபாச வீடியோக்களின் அடிப்படையில் மேலும் சில பெண்களை அடையாளம் கண்ட சிறப்பு புலனாய்வு குழு. பாதிக்கப்பட்டவர்களிடமும் புகாரை பெற திட்டம் என்றும் தகவல். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்படுகிறது. வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் காவல்துறை ஈடுபடுவது உறுதியாக தெரிவதாக அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து மனு கொடுத்த பாஜக மகளிரணி நிர்வாகிகள் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் CBI விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சோகம். பட்டாசு ஆலையின் போர்மேன்கள் 2 கைது செய்து போலீசார் விசாரணை. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவு. பட்டாசு ஆலை பாதுகாப்பில் திமுக அரசு மெத்தன போக்குடன் செயல்படுகிறது. பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடக்கம். வேங்கை வயல் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை விவகாரங்கள் குறித்து பேச விசிக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ். அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக MP ஜெகத் ரட்சகன் ஆகியோர் டெல்லி புறப்பட்டு சென்றனர். வேலூரில் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் பயணம். திருவள்ளுவர் நாளன்று வழங்கப்பட உள்ள தமிழக அரசின் விருதுகள் அறிவிப்பு. கவிஞர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருது, விசிக MP ரவிக்குமாருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கப்பட உள்ளதாக தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதியும் அரசு விடுமுறை. பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வர ஏதுவாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடக்கம். காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரம். தனியார் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளரை வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி 100 கருத்தரங்கு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை அனகாபுத்தூர் அருகே பட்டன் தயாரிப்பு நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கரடி தாக்கி தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். கரடியை பிடிக்க 7 இடங்களில் கேமரா மற்றும் கூண்டு அமைத்து வனத்துறை கண்காணிப்பு.
அரியலூரில் 2 பெண்களை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த வழக்கு. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. நடை மேம்பாலம் அமைக்கும் பணியின் காரணமாக தாம்பரம் கடற்கரை இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சார ரயில் சேவை ரத்து. கூடுதலாக 40 பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. அத்தை மகளை காதலித்ததற்காக அரிவாளால் வெட்டிய நபர் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் பழிக்கு பழியாக நடந்த சம்பவம். நாகையில் 65 வயதான மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை. விபத்து என கூறி நாடகமாடிய இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. PSLV C60 ரக ராக்கெட்டுடன் அனுப்பப்பட்ட காராமணி விதையை 4 நாட்களில் முளைக்க வைத்து இஸ்ரோ சாதனை. விண்வெளியில் தாவரங்கள் வளர்ப்பது குறித்த ஆய்வு வெற்றி என்றும் நெகிழ்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா நிகழ்விற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பக்தர்களின் வசதிக்காக பாலம் மற்றும் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இமாச்சல பிரதேச மாநிலம் ரோஹர் அருகே வடபகுதியில் பயங்கர காட்டுத்தீ. மெஹந்திலி பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. ஜப்பானில் வசித்து வந்த உலகின் மிகவும் வயதான பெண்மணியான டாமிகோ இடுகா காலமானார். 116 வயது வரை அவர் வாழ்ந்ததாக குடும்பத்தினர் தகவல். ஆபாச பட நடிகைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பணம் கொடுத்த வழக்கு. வரும் 10ஆம் தேதி ட்ரம்பின் தண்டனை விவரத்தை அறிவிக்கிறது மன்ஹாட்டன் நீதிமன்றம். சீனாவில் நடைபெறவுள்ள சர்வதேச பனி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பனிக்கட்டிகளால் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை காண குவியும் சுற்றுலா பயணிகள். இந்திய கிரிக்கெட் வீரர் யுவேந்திர சாகல் மற்றும் தனஸ்ரீ தம்பதி விவாகரத்து செய்ய இருப்பதாக தகவல். இருவரும் தனித்தனியாக வசித்து வரும் நிலையில் முடிவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் சாமி தரிசனம். வழிபாடு முடிந்து வந்த ஜான்வியுடன் புகைப்படம் எடுக்க முண்டியடித்த ரசிகர்கள்.